பிரதர் உங்களோட நேம், நம்ம கம்பெனியோட நேம், நம்ம கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. என்னோட பேர் மனோஜ் குமார். என்னோட கம்பெனி பேர் வந்து லியா Aqua. மதுரையில பராசக்தி ஏரியால வந்து நம்ம கம்பெனி லொகேஷன். பிரதர் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 1000 LBHல இருந்து 500 LBH வரைக்கும் ஆர்எஸ் சிஸ்டம் வந்து பாத்திருந்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் சாஃப்ட்னர்ல அதோட இன்ஸ்டாலேஷன்ல இருந்து அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். வீடியோஸ் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்? இங்க வந்து நம்ம டொமஸ்டிக் RO யூனிட் பத்தி நம்ம பார்க்க போறோம். டொமஸ்டிக் ROன்றது வந்து ஹோம் யூசேஜ், வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே பிரதர், அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக அது வந்து பயன்படுது? டொமஸ்டிக் RO யூனிட்ஸ்ன்றது வந்து ஹோம் யூசேஜ் யூனிட்ஸ், வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய RO யூனிட்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும். அதுல என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்கு, என்னெல்லாம் கெப்பாசிட்டிஸ் இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா மெனி டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிகினர், அதாவது இருக்கிறதுலே வந்து லோ காஸ்ட் அப்படின்னு சொல்றக்கூடியது வந்து 6500 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. வித்தவுட் டேங்க்ல இருந்து இருக்கு, வித் டேங்க்ல இருந்து இருக்கு. மாடல்ஸ்னு பாத்தீங்கன்னா சிலது வந்து டிட்டாச்சபிள் டேங்கா இருக்கும், சிலது இன்பில்டு டேங்கா இருக்கும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ். என்கிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஸோ மாடல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ அதை வந்து பாருங்க. நான் சொல்லக்கூடிய அந்த 10 LPHல இருந்து 12 LPH, 25 LPH, 50 LPH, அகைன் அந்த அண்டர் கிரவுண்ட் சிங்க் மாடல். ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ இது எல்லாமே பாருங்க. உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். ஒரு வாட்டி வாட்டர் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், கம்ப்ளீட்டாக வாட்டர் ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். எகைன் நீங்கள் மறுபடியுமே வந்து வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த மீத வாட்டர் வந்து ஃபில் ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். மோட்டர் ரன் ஆகிறதுக்குமே சரி, ஆஃப் ஆகிறதுக்குமே வந்து உங்களுக்கு இண்டிகேட் காமிச்சிடும். அதில் வரக்கூடிய அக்சசரிஸ், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே டச் பண்ணவே தேவையில்லை. வெறும் சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், டேப் லைனில் நீங்கள் வாட்டர் எடுக்கிற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். பிரதர் இப்போ நீங்க 6000ல இருந்து இந்த டொமஸ்டிக் யூனிட் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ வந்து கஸ்டமர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த 6000ல தான் வந்து நிப்பாங்க. ஆனா வந்து நீங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்போ வந்து கஸ்டமர்ஸுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் எப்படி நீங்க செலக்ட் பண்ணி கொடுப்பீங்க? இல்ல 6000ன்றது வந்து ஸ்டார்டிங் பேசிக் மாடல் தான். 6500ல இருந்து இருக்கு நமக்கு. இதுல வந்து நம்ம எப்படி வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கஸ்டமர் சைட்டுக்கு போயிட்டு வாட்டர் டெஸ்ட் மஸ்ட். ஸோ அவங்களுடைய வாட்டரை பொறுத்து முதல் விஷயம் அவங்களுடைய வாட்டர் TDS எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பேஸ் பண்ணுவோம். TDS அண்ட் ஹார்னஸ் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பெர் டே வந்து எவ்வளோ லிட்டர் வந்து வாட்டர் நீட் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து அவங்களுக்கு வந்து மாடல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா சில இது வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது பத்தாது. அதே மாதிரி சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து TDS வந்து ஹை TDS-ஆக இருக்கும், சில வீடுகளில் வந்து லோ TDS-ஆக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து காப்பர் ஃபில்டரோ, மினரல் கேட்ரேஜோ, இல்லை அல்கலைன் ஃபில்டரோ வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாடல் எடுத்துக்கலாம், இது எடுத்தா அவங்களுக்கு பெட்டர் சாய்ஸ்ன்றதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். எல்லா மாடலுக்குமே நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நீட் பொறுத்து நம்ம சஜஸ்ட் பண்றதை வச்சு அவங்க எடுத்துக்கலாம். எல்லா மாடல்ஸுமே வந்து சேம் கான்செப்ட் தான். எல்லா மாடல்ஸுமே வாரண்டி, கேரண்டி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் தான். எந்த நீங்க மாடல் எடுத்தீங்க, 6000 ரூபாய்க்கு மாடல் எடுத்தாலும் சரி, 20000 ரூபாய்க்கு மாடல் எடுத்தாலும் சரி, எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஸோ அவங்களுடைய வாட்டர் நீடை பொறுத்து அந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நம்ம சைட்ல போய் செக் பண்ணாதான் தெரியும் அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு. ஆமா, சைட்ல போய் செக் பண்ணாதான் தெரியும். அது போக வாட்டர்னால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கலாம், ஒரு ஃபீவர் வந்துட்டு இருக்கலாம், இல்ல டாக்டர்ஸ்டே போகும்போது அவங்க வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கலாம், இல்ல சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கலாம், கல்லடப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வாட்டர் அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த போர்வெல்லுக்கு உங்களுக்கு வாட்டர் இந்த நாள் தான் பிரச்சனை வருது, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்றதை வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து அவங்க வந்து மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து தான் காஸ்ட்டுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். பிரதர், இந்த யூனிட் பத்தி இதுல என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்கு, இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி, இதை பத்தி டோட்டலா கொஞ்சம் சொல்லிடுங்க பிரதர். இதுல வந்து உங்களுக்கு A to Z பாத்தீங்கன்னா 5 ஸ்டேஜ் ஃபில்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 ஸ்டேஜ் ஃபில்டர், 7 ஸ்டேஜ் ஃபில்டர்ஸ்னு நம்ம வந்து வெரைட்டிஸ் இருக்கு. அது தங்களுடைய வீடுகளில் வாட்டர் பொறுத்து, அவங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து
இதுல வந்து இபி பாத்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி தான் வந்து நமக்கு ரன் ஆகுது. ஸோ ஆர்ஓ யூனிட்ல இருந்து 12 எல்பிஹெச்ல இருந்து 10 எல்பிஹெச்ல இருந்து 25 எல்பிஹெச் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலேஷன், காப்பர், அல்கலைன் ஃபில்டர்ஸ், போஸ்ட் கார்பன், மினரல் கேட்ரேஜ்னு சொல்லி அடிஷனல் ஃபில்டர்ஸ் நிறைய வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஹோம் யூசேஜ்ல கிடைக்கும். அது போக என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து வெளியே மாடி வீடா இருக்காங்க, இல்லைன்னா தண்ணி இல்லாத இடங்கள்ல இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அப்பர் ஃப்ளோர்ல இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாட்டர் வந்து எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஆர்ஓ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும், நமக்கு வந்து வாட்டர் வந்து கிடைக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை தெரியாத மாதிரி அண்டர்ல வச்சு இது பண்றது மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது வந்து இப்போ மாடுலர் கிச்சன்னு சொல்லி நம்ம இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரே வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அது என்னன்னா அண்டர் கிரவுண்ட் ஆர்ஓன்னு சொல்லுவோம். உங்களுக்கு யூனிட் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ சிஸ்டம் வந்து நம்மளோட சிங்குக்கு கீழே வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். வெறும் டேப் லைன் மட்டும்தான் உங்களுக்கு மேலே வரும். அது காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அது எவ்வளோ சார் டிஃபர் ஆகுமா? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் யூனிட்டாக காட்டணும், ஒரு பாடி டைப் யூனிட்டாக காட்டணும். இது வந்து கொஞ்சம் கூட வரும். அதில் 25 எல்பிஹெச் ஆர்ஓ வரும். ப்ரெஷர் டேங்கோட உங்களுக்கு கிடைச்சிரும். வெறும் டேப் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த சிஸ்டம் யூனிட் இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அது மாடுலர் கிச்சனுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதோட வேஸ்டேஜ் நம்ம ஏதாவது பயன்படுத்த முடியுமா சார்? வேஸ்டேஜ் வந்து நம்ம மறுபடியுமே இந்த யூனிட்டுக்கு பயன்படுத்த முடியாது. மற்ற பர்பஸ்க்கு நம்ம பாத்திங்கோ இல்லை மற்ற பாத்திரம் விளக்குறது இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார், இந்த டொமஸ்டிக் யூனிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத டோட்டலாக சொல்லி. ஸோ டொமஸ்டிக் யூனிட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம ஹோம்ல வந்து நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணுறோம். உங்கள் போர்வெல் வாட்டர்லையோ இல்லை உங்களுடைய ரா வாட்டரில் என்ன டிடிஎஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து அவுட்புட் வாட்டர் வர மாதிரி நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா வயலேஷன், காப்பர் ஃபில்டர், அல்கலைன் ஃபில்டர் அண்ட் போஸ்ட் கார்பன், மினரல் கேட்ரேஜ்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் இப்போ வந்து அல்கனிட்டிவ் வாட்டராக குடிக்கணும், பிஹெச் வந்து நம்ம வந்து 7 கிட்ட நம்ம குடிக்கணும் அப்படின்றப்ப வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த வாட்டரை வந்து நம்ம அவுட்புட் கொடுப்போம். ஏன் அப்படின்னா டிடிஎஸ் வந்து இதில் 3000 டிடிஎஸ் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சில இடங்கள்ல வந்து கார்பரேஷன் வாட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்பரேஷன் வாட்டர்ன்றது வந்து பிலோ லோ டிடிஎஸ்ன்னு சொல்றோம். ஸோ லோ டிடிஎஸ்ஸா இருக்கிற இடத்துல நம்ம எகைன் ஆர்ஓ போடுறோம் அப்படின்னா இன்னும் வந்து டிடிஎஸ் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் வந்து காப்பர் அண்ட் அல்கலைன் ஃபில்டர் ஏதாவது ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து டிடிஎஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து டிடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இப்போ நம்ம நார்மலா குடிக்கிறோம்ல அந்த வாட்டருக்கும் இந்த ஆர்ஓ வாட்டருக்கும் ஏன் சார் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசா இருக்காது. அதாவது வந்து நார்மலா கொடுக்குற வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஸ்டிக் ஆசிட் வாட்டரா இருக்கலாம், அதாவது டிடிஎஸ் வந்து லோ டிடிஎஸ்ஸா இருக்கிற வாட்டரா இருக்கலாம். அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ வாய்ப்புன்னு வர்றது, மற்ற ப்ராப்ளம்ஸ் வர்றதெல்லாம் வந்து அதனால இருக்கலாம். இது வந்து நம்ம அல்கனேட்டிவ் வாட்டரா ஹோம் யூசேஜ்ன்றது வந்து அல்கனேட்டிவ் வாட்டரா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு வீட்டில் வந்து நம்ம மாடியில் இருக்கோம், இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலையா இருக்கும். இது வந்து வெறும் 24 டிசி வோல்டேஜ் கரண்ட் தான். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா போதும், நம்ம இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வாட்டர் கிடைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஓகே சார், சில பேர்லாம் கஸ்டமைஸா வேணும்னு நினைப்பாங்க அவங்க வீட்டுக்கு. எங்களுக்கு அவங்களால உட்காந்த இடத்துல இருந்து இது பண்ண முடியாது, நீங்க சொன்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க ஆல்டர்னேட்டிவா அவங்களோட கஸ்டமைஸ் கேட்கறாங்கன்னா பண்ணி கொடுக்க முடியுமா சார்? தாராளம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. அவங்களே வந்து அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி அவங்க வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இல்ல அவங்களால பாடியை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் சிங்க் மாடல்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு யூனிட் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வந்து நமக்கு வந்து அந்த டேப் லைன் மட்டும்தான் உங்களுக்கு மேலே இருக்கும். ஜஸ்ட் அவங்க டேப்பை ஆன் பண்ணாலே வாட்டர் வர மாதிரி இருக்கும். யூனிட் எல்லாமே வந்து சிங்குக்கு கீழே வந்துடும். ஸோ இது மாடுலர் கிச்சன்ல வந்து இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து இது வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து இந்த வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், இந்த ஆர்ஓ சிஸ்டம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த மாதிரி ஆர்ஓ சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க, இந்த மாதிரியான வாட்டர்லாம் நம்ம குடிக்கக்கூடாது, உடம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த ஃபீல்டில் இருக்கனால உங்களுக்கு தெரியும், அதோட ஃபேக்ட் என்ன சார்? இல்லை, இதுல வந்து உடம்புல வந்து கெடுதி, இந்த ஆர்ஓ வாட்டர் குடிக்கக்கூடாது, முட்டி வலி வந்துடும், இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஆர்ஓ வாட்டர்ன்றது வந்து நம்ம வந்து ரா வாட்டர், அதாவது போர்வெல் வாட்டர்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். கார்பரேஷன் வாட்டர்ல வந்து நம்ம ஆர்ஓ வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா லோ டிடிஎஸ் ஆக்கிரும். ஆல்ரெடி வந்து கார்பரேஷன் வாட்டர்ல வர்ற டிடிஎஸே வந்து நமக்கு ட்ரிங்கபிள் டிடிஎஸ்ஸாக தான் இருக்கும்.
அதை நம்ம எகைன் மறுபடியும் ஆர்ஓ பண்ணும்போது என்ன ஆகும்னா டிடிஎஸ் லெவல் வந்து இன்னும் பிலோ ஆகும்போது அதுல எந்த விதமான ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அதை குடிச்சுமே வந்து அது வேஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அல்கலைன் ஃபில்டரோ இல்லை காப்பர் ஃபில்டரோ ஆட் பண்ணி டிடிஎஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் குடிக்கணும். ஸோ அல்கலைன் வாட்டரா நீங்கள் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு வந்து போர்வெல் வாட்டர் இல்லை, வெறும் கார்பரேஷன் வாட்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூரிஃபையர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஓல தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. பியூரிஃபையர்ல வேஸ்டேஜ் கிடையாது. பியூரிஃபைன்றது வந்து உங்களுடைய வாட்டரை வந்து கிளீன் பண்ணி அதில் வரக்கூடிய டஸ்ட்டு, ஸ்மெல்லு, கலரு, மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ வாட்டரை வந்து டேஸ்ட் மாத்தாம டஸ்ட் மட்டும் கிளீன் பண்ணி உங்களுக்கு நமக்கு டேஸ்ட்டுமே இது வந்து டிஃபர் ஆகாது, நல்லா இருக்கும். இல்ல ஆர்ஓ வேணும், போர்வெல் வாட்டர் தான் இருக்கு, கார்பரேஷன் வாட்டர் சப்போர்ட் இல்லை, பட் மாடியில் இருக்கும், ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும், அங்க வந்து கார்பரேஷன் வாட்டர் இல்லை, நீட் இல்லை, போர் வாட்டர் மட்டும் தான் இருக்கு, தண்ணி தூக்கிட்டு வர முடியல, சிரமமா இருக்குன்ற வீடுகளில் வந்து தாராளமா நீங்க ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்ஓ வாட்டரை வந்து லோ டிடிஎஸா நீங்க குடிக்காம நீங்க அல்கலைன் வாட்டரா இல்ல காப்பர் ஃபில்டர் ஆட் பண்ணி நீங்க குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால வந்து லோ மினரல்ஸ் குடிக்காம மினரலை பேலன்ஸ் பண்ணி நீங்க குடிக்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இது அதிகமா வந்து சர்வீஸ் பண்ற மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆகும், ஸோ இது வந்து அதிகமாக செலவாகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்றது என்னங்க சார் வரும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எல்லாமே வந்து இப்போ வந்து யூனிட் வந்து நமக்கு ஷோகேஸ் யூனிட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொருளை வந்து நம்ம தொடவோ எதுவுமே பண்ண மாட்டோம், அது அப்படியே இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம யூசேஜ் யூனிட்ஸ், அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுத்து டிராவல் பண்ண வைக்கிறோம். ஸோ இது எல்லாமே சர்வீஸ் வந்து மஸ்ட். நம்மகிட்ட யூனிட் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து 1 இயர் கேரண்டி கொடுக்குறோம். அந்த 1 இயர் இப்போ யூனிட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலேஷன் ஃப்ரீ, அதுல வரக்கூடிய அக்சசரிஸ் எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து நாங்கள் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். ஒன்ஸ் நாங்கள் இன்சுலேஷன் பண்றோம் அப்படின்னா எங்க சர்வீஸ் கார்டு ப்ரொவைட்ல வந்து 3 months ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ்ன்றதை வந்து நோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 1 இயர்ல வந்து உங்களுக்கு 3 months ஒன்ஸ் வந்து நாங்களே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் யூனிட்டையும் செக் பண்ணுவோம். தென் வந்து மைக்ரான் ஃபில்டர்ஸ் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அந்த ஃபில்டருக்குமே வந்து சார்ஜ் வாங்க மாட்டோம். ஸோ அந்த 1 இயர்ல வந்து A to Z என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலுமே வந்து நீங்க வந்து நாங்கள் தான் பொறுப்பு அதுக்கு. ஸோ நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். கம்ப்ளைண்ட் மீன்ஸ் இது வந்து பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்ப்ளைண்ட்னு எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா 24 volt தான், அதாவது நம்ம டிசி கரண்ட்னு சொல்றதை யூஸ் பண்றோம். ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்ட் ஆகுது இல்லை வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னா சின்ன ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி வந்தாலுமே வந்து நாங்கள் உங்களுக்கு பயன்பாடில் பண்ணி கொடுத்துருவோம். அது போக இந்த யூனிட்டை வந்து தாராளம் நீங்கள் வந்து இன்வெர்டர்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரதர் நீங்கள் இப்போ கேட்குறீங்களா இன்சுலேஷனை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு, நான் ஒரு சைட்டுக்கே வந்து நம்ம போயிட்டு நம்ம இன்சுலேஷன் பண்ணுற வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதிலே வந்து நம்ம எப்படி வந்து சைட்டை டிசைட் பண்ணுறோம், என்ன மாதிரி வந்து யூனிட்டை வந்து நம்ம இன்சுலேஷன் பண்ணுறோன்றது வந்து A to Z டீட்டெயில்ஸ் வந்து இன்சுலேஷன் வீடியோவே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த கிளிப்பையுமே பாருங்க. ஓகே பிரதர், இப்போ இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்த்துட்டோம். இதுவே சர்வீஸ்ன்றது எப்படி பிரதர் இருக்கும்? சர்வீஸ் எப்படி இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு ஒரு கிளிப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சர்வீஸ்ன்றது வந்து நம்ம மைக்ரான் ஃபில்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். எகைன் வந்து டேங்க் இருக்கு அப்படின்னா அந்த டேங்க் வந்து நம்ம வாஷ் பண்ணி கொடுப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க வெளியில போயிருக்கலாம், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து வீட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து டேங்க்ல ஏதாவது டஸ்ட் போகுது இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபங்கஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி வாஷ் பண்ணணும், அதை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம சர்வீஸ் போகும்போதுமே வந்து அவங்களுடைய டேங்கை வந்து நம்ம வாஷ் பண்ணி காமிச்சிருவோம். ஸோ வாஷ் பண்ணுறது மைக்ரான் ஃபில்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு டிடிஎஸ் லெவல் எப்படி வருது அப்படின்றத அகைன் 3 months ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி காமிப்போம். ஸோ அது வந்து A to Z சர்வீஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். தென் உள்ள வந்து நம்ம யூனிட் வந்து எடுத்து ஒவ்வொரு ஃபில்டர்ஸ்லையுமே வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக நமக்கு டிராவல் ஆகுதா அப்படின்றதையுமே வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் இல்லாமல் வேற என்னென்ன கேட்டகரிஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ டொமஸ்டிக்ல இருந்து நம்ம கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ, வாட்டர் சாஃப்ட்னிங்கு, டீமினரேஷன் பிளான்ட், இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற எல்லா கேட்டகரியுமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாட்டர் கூலர் அண்ட் டிஸ்பென்சர்னு சொல்லி நம்ம ஆர்ஓ யூனிட்டே வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஓகே சார், நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றத சொல்லிருங்க, உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிருங்க. நம்ம கம்பெனி வந்து மதுரையில பராசக்தி நகர் ஏரியால வந்து லொக்கேட் ஆயிருக்கு. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 8973555239. ஓகே சார், நான் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து பாக்குற ஆடியன்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு தேவையான டீடைல்ஸை கொடுங்க சார். கண்டிப்பா. தேங்க்யூ.